இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வரும்போதே அவங்க கேட்கறது என்ன? எங்களுக்கு ஒரு வீடு வேணும், எதுக்கு ஜெபம் பண்ணுங்க. இதுக்கு நான் எப்படி ஜெபம் பண்றதுன்னே எனக்கு தெரியாது. பைபிள் சொல்லுது, நீ இருக்கிறதுக்கு வீடு கொடுத்துருக்காரா கர்த்தர், சோத்திரம். உங்களுக்கு சொந்த வீடு கொடுத்தாரா, சோத்திரம், வச்சுக்கோங்க. கேட்காதீங்க. கர்த்தர் கொடுத்தாதான் கர்த்தர். நானும் எவ்வளவு நாளா ஜெபம் பண்றேன், கர்த்தர் எனக்கு கொடுக்கவே இல்லைங்க. குறைபடாதீங்க, முறுமுறுக்காதீங்க. இஸ்ரவேலர் மாதிரி பேசாதீங்க. புறஜாதியார்லாம் எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் வீடு வச்சிருக்காங்க, எனக்கு இல்ல. அன்னைக்கு இஸ்ரவேல் என்ன சொன்னா, எகிப்துல இருக்கும்போது நல்லா இருந்தோம், அங்க மோசமானவங்க தான், ஆனா அவங்க நல்லா இருக்காங்க. அதான் நீங்களும் சொல்றீங்க, துன்மார்க்கெல்லாம் நல்லா இருக்கிறான். அதான் முறுமுறுப்பு. கர்த்தர் சொல்றார், கேட்காத. உனக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், அதை நான் சரியாய் தருவேன். ரைட் டைம். ஒரு கவர்மெண்ட்டுக்கு தெரியுதுங்க, சேர்ந்த உடனே அவருக்கு உடனே அவங்க பணத்தை கொடுத்துறல. ஒரு பேசிக் வச்சிருக்காங்க, அதை கொடுக்குறாங்க. இத்தனை வருஷம் ஆன உடனே ஒரு இன்கிரிமெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து வரும்போது ஒரு ப்ரமோஷன், அடுத்து ஒரு இன்கிரிமெண்ட், அடுத்து ஒரு ப்ரமோஷன் கொடுத்துட்டே போறாங்க. முடியும் போது அவங்க நல்லா தெரியுது, இவர் இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணாரு, எக்ஸ்பீரியன்ஸ் கை, இவரை கனப்படுத்தி அனுப்பணும்னு ஒரு உலக கவர்மெண்ட்டுக்கே தெரியுமானால் ஹெவன்லி கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? உங்களை என்ன எப்படி அனுப்பணும்னு, எப்படி கூட்டிட்டு போகணும்னு தெரியாதா? இன்னைக்கு எல்லாருக்கும் ஆசை, அள்ளி போட்டுக்கிறாங்க, அள்ளி போட்டு